Hi friends, welcome to Atlantis English Learning Channel. நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ், வீக்லி, மந்த்லி வீடியோ போடுறோம். அதை பார்த்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தது மட்டும் போதாது, அதை டெய்லியும் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிவு எடுப்பதற்கு முன் 1க்கு 2 தடவை யோசிச்சுக்க. திங்க் ட்வைஸ் பிஃபோர் டேக் தி டிசிஷன். எனக்கு ஐஸ் வைக்காத. டோன்ட் ஃப்ளட்டர் மீ, இல்லைனா டோன்ட் ட்ரை டு பட்டர் மீ. நீ மட்டும் எல்லாம் என்னை கேட்டு தான் பண்ணுறியா, அப்புறம் எதுக்கு என்னை மட்டும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க? டு யூ டூ எவ்ரி திங் ஒன்லி ஆஃப்டர் ஆஸ்கிங் மீ? தென் வை டு யூ கீப் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ்? நான் எப்பயாவது உன்னை திட்டியிருக்கேனா? ஹேவ் ஐ எவர் ஸ்கோல்டட் யூ? இதற்கு முன்னாடி எப்பயாவது இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கியா? Have you ever been do this work before? உனக்கு தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ணியிருப்ப? What would you have done if you had known? உங்கள் நோட்புக்கை அடுக்கி வைக்கவும். Stack up your notebook. இங்கு குப்பை போடாதே. Don't litter here. லிட்டர்னா குப்பை அப்படின்னு அர்த்தம். ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்படும்? when does the train leave அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா what time does the train leave அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை பேசலாமா? can I have a word? போக போக அதுவே பழகிடும். by and by it will get used to it. used to அப்படின்னா பழகிக்கோ, அந்த மாதிரி சொல்கிறது. என் பேக் மேலே ஒரு கண் வச்சுக்க. keep an eye on my bag. நான் திரும்ப வரும் வரை இந்த பேக்கை பார்த்துக்கோ. லுக் ஆஃப்டர் திஸ் பேக் அன்டில் ஐ ரிட்டன், இல்லைனா லுக் ஆஃப்டர் திஸ் பேக் அன்டில் ஐ கம் பேக் அப்படின்னு சொல்லலாம். அவன் அங்கு வரமாட்டான்னு நினச்சேன், ஆனால் அவன் வந்து குட்டியை குழப்பிட்டான். ஐ தாட் யூ வுடன்ட் கம் தேர் பட் ஹி கேம் அண்ட் ஸ்டர் தி பாட். இங்கிலீஷ் தெரிலன்னு எல்லாரும் என்னை கேவலமாக பார்த்தாங்க. I didn't know English, so everyone looked down on me. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். If I had known, I would have informed. சமைச்சு எனக்கு பழக்கம் இல்லை. I am not used to cooking. எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது கேளு, நானும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்டே கேட்குறேன். Ask someone you know. I will also ask those whom I know. நான் பெருமையாக சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். இதை எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணுங்கள். ஐ ஷுடன்ட் டெல் ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப், இல்லைனா ஐ ஷுடன்ட் ப்ளோ மை ஓன் ட்ரம்பெட் பட் ஸ்டில் ஐல் எக்ஸ்பிளைன் யூ. இருந்தாலும் சொல்கிறேன், பட் ஸ்டில் ஐல் எக்ஸ்பிளைன் யூ. நாம் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. வி இமேஜின் சம்திங் பட் ஹேப்பன்ட் இஸ் சம்திங். இல்லைனா வி இமேஜின் பதில் வி தாட் சம்திங் பட் ஹேப்பன்ட் இஸ் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணால் நீ சொதப்பிடுவ, அப்புறம் வருத்தப்படுவ. இஃப் யூ ஆக்ட் அன் இம்பல்ஸ் யூ வில் மிஸ் இட் அப். யூ வில் ரிகட் லேட்டர் ஃபார் தட். என் பொறுமையை சோதிக்காதே. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். திருஷ்டி சுத்தி போடு. கேஸ்ட் அவுட் தி ஈவல். மல்லாந்து படு. லை ஆன் யுவர் பேக். குப்புறப்படு. லை ஆன் யுவர் ஸ்டொமக். அடுத்தவர்களை தூண்டிவிடாதே. டோன்ட் ப்ரொவோக் அதர்ஸ். அங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. மெனி பீப்புள் ஐ நோ ஆர் தேர். எனக்கு தெரிஞ்ச யாருமே அங்கே இல்லை. நோ ஒன் ஐ நோ இஸ் தேர். உன் மனசை தொட்டு சொல்லு, நான் அந்த தப்பை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா? டச் யூர் ஹார்ட் அண்ட் டெல் மீ, டு யூ திங்க் தட் ஐ டிட் எ மிஸ்டேக்? கடைசியில் தெருவில் தான் போய் நிற்க போகிற. ஃபைனலி யூ வில் எண்ட் அப் ஆன் தி ஸ்ட்ரீட். அந்த விபத்திலிருந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பித்தேன். ஐ ஹேட் எ நேரோ எஸ்கேப் ஃப்ரம் தட் ஆக்சிடெண்ட். நீ முன்னாடியே கேட்டிருக்கணும். யூ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு மீ ஏர்லியர்.
இல்லைன்னா யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்டு மீ இன் அட்வான்ஸ். நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். யூ ஷுட் ஹவ் டோல்டு மீ ஏர்லியர். நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் ஓவிங் டு யூ. உன் கர்ச்சீஃபை எடுத்துக்கிட்டியா? ஹாவ் யூ காட் யுவர் கர்ச்சீஃப்? அவர் எப்போ போனார்? வென் டிட் ஹி கோ? இப்போ தான் நீ வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போனார். ஹீ இஸ் ஜஸ்ட் கான் பிஃபோர் யூ. இல்லைனா ஹீ ஜஸ்ட் வெண்ட் பிஃபோர் யூ அப்படின்னு சொல்லலாம். என் பொறுமையை சோதிக்காத. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். அடுத்தவர்களை தூண்டிவிடாத. டோன்ட் ப்ரோவோக் அதர்ஸ். எனக்கு தெரிஞ்ச யாருமே அங்கே இல்லை. நோ ஒன் ஐ நோ இஸ் தேர். அங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. மெனி பீப்புள் ஐ நோ ஆர் தேர். நீ என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்டு மீ ஏர்லியர். நீ என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. யூ குட் ஹவ் ஆஸ்க்டு மீ ஏர்லியர். இப்படி இல்லைனா இஃப் இட் இஸ் நாட் லைக் திஸ். அப்புறம் வேறு எப்படி பண்ணுறது? தென் ஹவ் எல்ஸ் ஷுட் ஐ டூ இட். என்னவோ உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற. டோன்ட் ஆஸ்க் as if you don't know. ஒன்றுமே நடக்காத மாதிரி அவள் திரும்பவும் தூங்க போயிட்டா. She went back to sleep as if nothing had happened. என் கை விரல் எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது. My fingers are sticky. உனக்கு அது ஞாபகம் இருக்காது. You wouldn't remember it. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். I have said everything that I wanted to say. அப்புறம் முடிவு உன் கையில். Then the decision is yours. இல்லைனா then it's up to you அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நடந்ததால் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. Since that had happened to me, if you are quiet. அதுவே உங்களுக்கு நடந்திருந்தால் சும்மா இருப்பீங்களா? பெரிய பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டீங்க. That had happened to you. Would you have remained calm? You would have made a big fuss. இதில் சின்ஸ் நம்ம எதுக்கு போகிறோன்னா நடந்ததுனால, அதாவது ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் பேசுகிறோம், அதனால சின்ஸு. இஃப் நடந்திருந்தால் அதனால் இஃப் யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரை அவர் அங்கே போனதில்லை. As far as I know, he had never gone there. என்னை பொறுத்தவரை அது தப்பு தான். As far as I am concerned, it's wrong. எதிர்த்து பேசாத. Don't talk back. எட்டி பார்க்காத. Don't peek. இன்னைக்கு ஃப்ரைடேன்னு நினச்சிட்டு இருக்கேன். I keep thinking it's Friday today. நமக்கு எப்பவும் தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். We must always have foresight. ஃபார்சைட்னா தொலைநோக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அவர் நம்மை அவமானப்படுத்திட்டான். பெரப்ஸ் வாட் இஃப் he insult us. பெரப்ஸ்னா ஒரு வேலை. அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வாட் இஃப் அப்படின்னு போட்டு தான் சொல்லணும். வாட் இஃப் he insult us. கேள்வி கேட்கணும்னு கேட்காதே. டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் இட். உங்கள் அம்மா முகத்துக்காக தான் நான் உன்னை திட்டாமல் விடுறேன். இது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஸ்பேர்ட் யூ ஃபார் யுவர் மாம்ஸ் சேக். ஐ ஸ்பேர்ட் யூனா விடுறது. ஃபார் யுவர் மாம்ஸ் சேக்னால உங்கள் அம்மாவுக்காக நான் உன்னை திட்டாமல் விடுறேன். இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷால் பாஸ். வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவு இது. இட் இஸ் எ லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இட் இஸ் ஏ ஆல்டரிங் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. டோன்ட் மேக் எனி ஹேஸ்டி டிசிஷன். எந்த அளவுக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ நோ. எந்த அளவுக்கு அப்படின்னா டு வாட் எக்ஸ்டெண்ட்.
ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஐ நோ டு சம் எக்ஸ்டெண்ட், இல்லைன்னா ஐ நோ டு சர்டன் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, அது எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. எவ்வளோ தூரம்னா ஹவு ஃபார். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் நோ டு வாட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் ட்ரூ. நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஐ would have done the same thing. would have பக்கத்தில் verb 3 தான் யூஸ் பண்ணோம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுதான் யூஸ் பண்ணோம். would have done the same thing அப்படின்னா நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். நானும் அதே தான் பண்ணியிருக்க வேணும், இல்லை நானும் அதை தான் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னா ஐ should have done the same thing. ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல, பண்ணியிருக்க வேண்டும். அதாவது இதெல்லாம் பாஸ்ட்டு தான் வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக பேசுகிறோன்னா ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். நானும் அதே தான் பண்ணியிருக்கணும்ல. ஐ குட் ஹவ் டன் தி சேம் திங். இந்நேரம் அவன் சொல்லியிருப்பான். இது எப்படி சொல்லுவீங்க? ஹீ வுட் ஹவ் டோல்ட் பை திஸ் டைம். இந்நேரம் இந்த விஷயம் மொத்த ஸ்கூலுக்கும் தெரிஞ்சிருக்கும். தி ஹோல் ஸ்கூல் would have known about this by this time. could have அப்படின்னா பண்ணியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல, நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது could have. should have அப்படின்னா பண்ணியிருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும், அந்தமே வருது should have. would haveனா பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது would have.